السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய தொகுப்பில் முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா முழு குர்ஆனுடைய சுருக்கமாக, சாராம்சமாக குர்ஆனுடைய அடிப்படைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட விசேடமான ஒரு அன்பளிப்பாக, வெகுமதியாக இருப்பதை போன்று உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் அந்த சூரா இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் முதலாவதாக அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனம் செய்ய வேண்டும், ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஃமின்களுடைய நாவின் மூலமாகவும் அல்லாஹ் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வைத்திருக்கின்றான். ஒரு தடவை அல்ல, 2 தடவைகள் அல்ல, ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற ஒரு முஃமின் ஃபர்தான தொழுகைகளை 5 நேரங்கள் தொழும்போது 17 ரக்அத்துக்கள் அவர் தொழுகிறார். அந்த 17 ரக்அத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் அவர் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்றால் அந்த தொழுகையை கூட, அந்த சுஜூதை கூட, அந்த ருக்குஐ கூட அல்லாஹ் நிராகரித்து விடுவான். வலகத் ஆதைனாக சப்அன் மினல் மசானி, நபியே உங்களுக்கு மடக்கி மடக்கி ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் அப்படி குறிப்பிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு முஃமின்களும் மனனம் செய்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் தொழுகையில் ஓத வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது? சூரத்துல் ஃபாத்திஹா கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் எப்படி சொல்ல வேண்டும்,
அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்ய வேண்டும், துஆ செய்கின்ற போது எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும், எப்படியாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்ய வேண்டும் என்ற பாடங்களை தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளடக்கி இருக்கிறது. எங்களுடைய துஆக்களில் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்பதை விட அதிகமாக அல்லாஹ்வை ஒரு அடியான் புகழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவில் அல்லாஹ்வுடைய புகழ் அதிகமாக இருந்தது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 ஆயத்துக்கள், அந்த 7 ஆயத்துக்களின் ஆரம்ப 5 ஆயத்துக்களும் அல்லாஹ்வுடைய புகழை உள்ளடக்கக்கூடியதாக, ஹம்தை உள்ளடக்கக்கூடியதாக, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று ஒரு அடியான் அல்லாஹ்வை பற்றி பேசி அல்லாஹ்வை புகழ்வது. அதனால்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடுகின்ற அதே நேரத்தில் அதே தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓத வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஆரம்ப 5 ஆயத்துக்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாங்கள் ஆரம்பித்து இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்தை முடிக்குகின்ற வரைக்கும் நாம் எல்லோரும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கேட்பது ஒரே ஒரு துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஒரே ஒரு துஆவை மாத்திரம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். ஆனால் 5 ஆயத்துக்களில் அல்லாஹ்வை ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் மாலிக் என்றும் மஅபூத் என்றும் அல்லாஹ்வை நாங்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கண்ணியமானவர்களே, துஆவுடைய ஒழுங்கை, துஆவுடைய முறையை சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற போது மிக அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வார்கள். எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் சொல்லாமல் எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான். கேட்காமல் எத்தனையோ விடயங்களை தந்து கொண்டிருக்கிறான். தேவைகளை அறிந்த ரப்புல் ஆலமீன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய துஆக்களில் உலக விடயங்களை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் மறுமை சார்ந்த விடயங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்று அல்லாஹ்வை மிக அதிகமாக எங்களுடைய துஆக்களில் புகழ வேண்டும் என்பதை சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஊடாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். கண்ணியமானவர்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களில் ஆரம்பமாக மிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அதே போன்று மறுமை சார்ந்த விடயங்கள், கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய அந்த நிலைமை, சிராத்துடைய அந்த நிலைமை, சுவர்க்க நரகம், இவ்வாறாக மறுமை சார்ந்த விடயங்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், கேட்பார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, உலகத்துடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை விட்டும், சில ஷர்றுகளை விட்டும், சில சோதனைகளை விட்டும், சில கெடுதிகளை விட்டும், சில ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் நபி அவர்கள் மனனம் செய்து ஓதியிருக்கிறார்கள். நபி அவர்கள் தொழுகையுடைய ஆரம்பத்திலே நாங்கள் ஓதுகின்றோம், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் அதை ஓதுகிறோம். அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய மகிமை, அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய பெரிய தன்மை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அழகான வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி, நபியே நீங்களும் அதை ஓதுங்கள், சொல்லுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றான். முன்னைய நபிமார்கள் ஓதிய திக்ருகளை, துஆக்களை எல்லாம்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் செய்து ஓதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 5 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். யார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்? உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில் ஒருவர், சாதாரண ஒரு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நீதிபதியாக, ஒரு தொழிலாளியாக அல்லாஹ் குர்ஆனில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அடையாளப்படுத்துகின்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை, உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 5 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ஒரு அற்புதமான ஒரு துஆ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துஆவை மனனம் செஞ்சு ஓதி இருக்கிறாங்க. 5 விடயங்கள். எங்களுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய சில விடயங்கள், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள், இவைகளை விட்டும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். நபி அவர்களும் அல்லாஹ்விடத்தில் அந்த விடயங்களை சொல்லி அந்த துஆவை மரணம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். வெறுமனே ஷைத்தானை விட்டும், வெறுமனே ஜின்களை விட்டும், வெறுமனே கபருடைய வேதனைகளை விட்டும், வெறுமனே நரக நெருப்பை விட்டு மாத்திரம் நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதுகாப்பு தேடவில்லை. உலகத்தில் எம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சில விடயங்கள், அது எங்களுடைய மனைவிமார்களாக இருக்கலாம், நாம் பெற்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், எம்மோடு சேர்ந்து பழகுகின்ற எங்களுடைய நண்பர்களாக தோழர்களாக இருக்கலாம், அல்லது நாம் செய்கின்ற தொழிலாக இருக்கலாம். இவ்வாறான சில விடயங்கள் ஒரு மனிதனுக்கு சோதனையாக மாறிவிடக் கூடாது. ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு காரணமாக மாறிவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய தோல்விக்கும் சோதனைக்கும் காரணமாக மாறிவிடக் கூடாது என்பதால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 5 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 5 விடயங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அதில் முதலாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ. யா அல்லாஹ், உன்னிடத்திலே மோசமான கெட்ட பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். சில பேருக்கு சோதனை பக்கத்து வீட்டால் அல்லது பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய பாவங்களால். பக்கத்து வீடு மோசமான சூழலாக இருக்கின்ற போது, கெட்ட சூழலாக இருக்கின்ற போது எங்களுடைய குழந்தைகளை சாலிஹானவர்களாக நல்லவர்களாக வளர்க்க முடியாது. எங்களுடைய வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகள் சில போது பக்கத்து வீட்டுக்கு சென்று சில விடயங்களை பழகிவிட்டு வருவார்கள், பழக்கமாக எடுத்துக் கொள்வார்கள், பழகி விடுவார்கள். பக்கத்து வீட்டுக்கு சென்று சில விடயங்களை அவர்கள் பழகிக் கொள்வார்கள். அதனால்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே முதலாவது பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ. மோசமான கெட்ட பாவம் செய்யக்கூடிய, அநியாயங்களை செய்யக்கூடிய, அட்டூழியங்களை புரியக்கூடிய, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரனை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லாம் உலகம் சார்ந்த விடயங்கள். இஸ்லாம் 2 விடயத்துக்கும் வழிகாட்டியிருக்கிறது. நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தையும் கேட்டார்கள், உலகத்துடைய நிம்மதியையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். கபரை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், வீட்டில் நிம்மதி வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், கெட்ட நண்பனை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். இதுதான் இஸ்லாம். முதலாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ. கெட்ட மோசமான அநியாயம் செய்யக்கூடிய, நற்குணம் இல்லாத, நல்ல பண்புகள் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரனை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நல்ல சாலிஹான, நல்ல குணமுள்ள, அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள, மார்க்கமுள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள் எனக்கு தருவாயாக. சூழலை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். இரண்டாவது, எங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய, எங்களோடு மிக அதிகமான காலம் வாழக்கூடிய ஒரு மனிதன் தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக வாழ்வதை விட அதிகமாக ஒரு பெண்ணுக்கு கணவனாக வாழ்கிறார். அதே நேரத்தில் ஒரு பெண்
ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழ்கிறார். உலகத்திலே மிக அதிகமான காலம் ஒரு ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய உறவுதான் கணவன் மனைவி என்ற உறவு. நபி அவங்க இரண்டாவது பாதுகாப்பு தேடினாங்க. மின் ஜௌஜத்தின் துஷையிபுனி கபலல் மஷீப். யா அல்லாஹ், என்னுடைய முடி நரைக்கக்கூடிய ஒரு வயது இருக்கிறது. 35-40 அடைகின்ற போது இயற்கையாக ஒரு மனிதன் முதுமையை நெருங்குகின்ற போது முடிகள் நரைக்கும். நபிமார்களுக்கும் முடி நரைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முடி நரைத்திருக்கிறது. நபி அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், முடி நரைக்கக்கூடிய ஒரு வயது இருக்கிறது. அந்த வயது வருவதற்கு முன்னால் என் முடியை நரைக்க செய்கின்ற மனைவியை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். மோசமான மனைவி, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாத மனைவி, கணவனின் மகிமையை புரிந்து கொள்ளாத மனைவி, குடும்ப உறவின் மகத்துவத்தை புரியாத மனைவி, பிள்ளை வளர்ப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத மனைவி, சில நேரத்தில் ஒரு மனிதனுடைய நோய்க்கும், ஒரு மனிதனுடைய துன்பத்துக்கும், ஒரு மனிதனுடைய மன அழுத்தத்துக்கும், ஒரு மனிதன் மன ரீதியாக பாதிக்கப்படுவதற்கும், ஒரு மனிதனுக்கு சில நேரத்தில் பைத்தியம் பிடிப்பதற்கும் மனைவிமார்கள் காரணமாக இருக்கலாம். இளமையில் முடி நரைப்பதற்கு காரணமாக மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகள், மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய கவலைகள் காரணமாக மாறிவிடும். அதனால் துஆ செஞ்சாங்க, வமின் ஜௌஜத்தின் துஷையிபுனி கபலல் மஷீப். அழகான துஆ. யா அல்லாஹ், என்னுடைய முடி நரைக்கக்கூடிய வயது வருவதற்கு முன்னால் எனது முடியை நரைக்க செய்யக்கூடிய கவலையின் மூலம், துக்கத்தின் மூலம், துயரத்தின் மூலம், டென்ஷனின் மூலம், மோசமான பேச்சுவார்த்தைகளின் மூலம், தீய நடத்தைகளின் மூலம் என்னுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய, என் கவலையை அதிகப்படுத்தக்கூடிய, என் மனதை நோவிக்கக்கூடிய, என்னுடைய சிந்தனைகளை சிதற செய்யக்கூடிய இவைகளின் மூலமாக என்னுடைய முடி நரைத்துவிடும். யோசனைகளின் மூலமாக, கவலைகளின் மூலமாக முடி நரைத்துவிடும். நபி அவர்களுடைய முடி நரைத்திருந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முடி நரைத்திருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையுடைய நாளை நினைத்து கவலை மூலமாக என் முடி நரைத்திருக்கிறது. கியாமத் நாளுடைய பயங்கரம், கபருடைய நெருக்கடி, மஹ்ஷருடைய பயங்கரம் என் முடிகளை நரைக்க செய்திருக்கிறது. அதே நபி அவர்கள் துஆ செய்தார்கள், உலகத்தில் நான் வாலிபனாக இருக்குகின்ற போது முதுமையை அடைவதற்கு முன்னால் என்னை முதுமையாக ஆக்கக்கூடிய, முடிகள் நரைப்பதற்கு முன்னால் என் முடியை நரைக்க செய்கின்ற மோசமான மனைவியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் ஒரு எந்த மனிதனுக்கு 4 பாக்கியங்கள் கிடைக்குமோ அவன் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு சமமானவன். உலகமே அவனுக்கு கிடைத்து விட்டது. அந்த 4ம் யாருக்கு கிடைக்கவில்லையோ, உலகத்தின் சொத்து பத்துக்களுக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கலாம், காணி பூமிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், ஏன் உலகத்தை ஆட்சி செய்யலாம், அவருக்கு உலகம் கிடைக்கவில்லை. சொன்னாங்க முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிசானுல் ஸாக்கிர், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவு. ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறார், தொழிலில் ஈடுபடுகிறார், விவசாயத்தில் ஈடுபடுகிறார், உத்தியோகத்தில் ஈடுபடுகிறார், உலகத்தை சம்பாதிக்கிறார், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் தோல்வி அடைந்தவர். அவர்தான் ஏழை. காசில்லாதவர் அல்ல ஏழை, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு நேரம் கிடைக்காதவர், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நேரம் கிடைக்காதவரை ஏழை என்று சொன்னார்கள் நபி அவர்கள், நஷ்டவாளி என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னாங்க நபி அவங்க, கல்புன் ஷாக்கிர், கிடைத்ததை எடுத்து, அல்லாஹ் தந்ததை எடுத்து அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். உலகமே கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை, காசு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை, சோறு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை, ஆரோக்கியம் கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை. நபி அவங்க சொன்னாங்க, இவர் தோல்வி அடைந்தவர். உலகத்துடைய வெற்றிக்கான 2வது காரணம் நபி அவங்க சொன்னாங்க, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அவருக்கு இருக்கிறது. 3வது சொன்னாங்க நபி அவங்க, பதனுன் சாபிர்,
எதையும் தாங்கக்கூடிய உடம்பு, சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், நோய் நொடிகள், வறுமைகள், மன அழுத்தங்கள், இவ்வாறான விடயங்களை அவர் தாங்குகிறார். நிதானத்தை இழந்து விடாமல், அவசரப்படாமல், அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்களை, உடல் ரீதியான வழிகளை தாங்கிக் கொள்கிறார். அல்லாஹ்வை புகழக்கூடிய நாவு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், பொறுமை காக்கக்கூடிய உடம்பு. நாலாவது சொன்னாங்க நபி அவங்க, ஜௌஜத்துன் சாலிஹா, சாலிஹான மனைவி, சாலிஹான மனைவி. இந்த 4 விடயங்களும் யாருக்கு கிடைக்குமோ அவருக்கு முழு உலகமும் கிடைத்ததற்கு சமன். என் நிம்மதியாக அவர் வாழ்வார். சாதாரண வாழ்க்கை அவர் வாழ்ந்தாலும், வறுமையோடு வாழ்ந்தாலும், பசியோடு வாழ்ந்தாலும் உள்ளத்தில் நிம்மதி இருக்கும். அதனால தான் நபி அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜௌஜத்தின் துஷய்யிபுனி கப்லல் மஷீப். யா அல்லாஹ், என்னுடைய முடி நரைப்பதற்கு முன்னால், நரைக்கக்கூடிய வயது வருவதற்கு முன்னால் என் முடியை நரைக்க செய்கின்ற, மார்க்கம் இல்லாத, இரக்கம் இல்லாத, தீன் இல்லாத மோசமான மனைவியை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த துஆவை மரணம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். 3வது கண்ணியமானவர்களே, நபி அவங்க பாதுகாப்பு தேடின 3வது யாரு தெரியுமா? வமின் வலதின் யகூனு அலைய ரப்பா. யா அல்லாஹ், ஒரு பிள்ளையை விட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறேன். புள்ள மனைவியை விட்டு பாதுகாப்பு தேடுவதை போல ஒரு பிள்ளையை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படியான புள்ள? யா அல்லாஹ், நான் 40 வயசை தாண்டி முதுமையை அடையக்கூடிய நேரத்தில் எனக்கு பிள்ளையின் பக்கம் தேவை ஏற்படும் போது, என்னுடைய காலில் பலகீனம் ஏற்படும் போது, எனது மூளையில் பலகீனம் ஏற்படும் போது, எனது நரம்பில் பலகீனம் ஏற்படும் போது, எனது கை கால்களில் பலகீனம் ஏற்படும் போது, நான் முதுமையை நெருங்குகின்ற போது என்னை அடக்கி ஆளக்கூடிய, எனக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய, எனக்கு கட்டளையிடக்கூடிய, என்னை ஆளக்கூடிய, என்னை என் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய, என்னை கண்ட்ரோல் பண்ண வரக்கூடிய பிள்ளையை விட்டு ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். 40-50 வயசு ஒரு மனிதன் அடைகின்ற போது சின்ன பிள்ளையை போன்று சில போது மாறிவிடுவார். அவருடைய தேவைகளை ஒரு மனிதன் சிறுவனாக இருந்த நேரத்தில் எப்படி பெற்றோர்கள், தாய்மார்கள் செய்தார்களோ அதுபோன்று பெற்றோருடைய தேவைகளை, தந்தையுடைய தேவைகளை பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு பருவம் இருக்கிறது, ஒரு கட்டம் ஏற்படும். அந்த நேரத்தில் எந்த பிள்ளைகள் பெற்றோரை உபசரிப்பார்களோ, பார்ப்பார்களோ, கவனிப்பார்களோ, சேமம் விசாரிப்பார்களோ, தேவைகளை பூர்த்தி செய்வார்களோ அவர்கள் தான் சாலிகான பிள்ளைகள். அப்படியான பிள்ளைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். முதுமை அடைந்த தந்தையை ஒதுக்குகின்ற, அல்லது மடத்தில் கொண்டு போய் சேர்க்குகின்ற, அல்லது வைத்தியசாலையில் சேர்த்துவிட்டு அப்படியே வந்துவிடக்கூடிய, கணக்கெடுக்காமல் வந்துவிடக்கூடிய 4 மாதங்கள், 5 மாதங்கள், 6 மாதங்கள் சில பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். மரணித்ததற்கு பின்னால் கூட ஜனாசாக்களை எடுத்துச் செல்வதற்கு கூட பிள்ளைகள் வருவது கிடையாது. முதுமை அடைகின்ற போது ஒரு தந்தைக்கு அவருடைய தேவைகளை சுயமாக செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதான் நபி அவங்க துஆ செஞ்சாங்க, வமின் வலதின் யகூனு அலைய ரப்பா. நான் முதுமை அடைகின்ற போது, வயோதிபத்தை அடைகின்ற போது, எனக்கு அவன் பக்கம் தேவை ஏற்படுகின்ற போது, உடம்பெல்லாம் பலகீனம் அடைகின்ற போது என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, என்னை கணக்கெடுக்காமல் எப்போதும் எனக்கு முன்னால் கடிந்து பேசக்கூடிய, கை நீட்டி பேசக்கூடிய, என் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒழுக்கமற்ற மோசமான பிள்ளைகளை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படியான குழந்தை எனக்கு கிடைக்கும் என்று இருந்த ரப்பே, அப்படியான புள்ள எனக்கு வானாம் என்று நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வலியை தாங்க முடியாது, யாரிடத்திலும் சொல்ல முடியாது. அப்படியாக சில பெற்றோர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன வயசுல நல்லா பிள்ளைகளை பார்த்தாங்க, முதுமை அடைந்ததுக்கு பின்னால
அந்த பிள்ளைகள் மனைவி என்றும் மனைவியுடைய பிள்ளைகள் என்றுமே சென்று விடுவார்கள். தொழில் என்றும் உலகம் என்றும் சென்று விடுவார்கள். சில போது அந்த தந்தைக்கு மருத்துவத்துடைய தேவை இருக்கும், உணவுடைய தேவை இருக்கும், பொருளுடைய தேவை இருக்கும், சில நேரத்தில் இன்னொரு திருமணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். இவைகளை பிள்ளைகள் உணர மாட்டார்கள். இந்த பிள்ளைகள் மோசமான பிள்ளைகள், இப்படியான பிள்ளைகள் எனக்கு வேண்டாம் ரப்பே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நான்காவது கண்ணியமானவர்களே, வமின் மாலின் யகூனு அலைய அதாபா. யா அல்லாஹ், எந்த பணம், எந்த காசு, எந்த வருமானம் எனக்கு உலகத்திலும் மறுமையிலும் அதாபாக மாறுமோ அப்படியான காசு பணத்தை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தெரியும். ஹலாலான வருமானத்தை நபி அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாகவும் வாழ்ந்தார்கள். ஹலாலை உண்ண வேண்டும் என்பதற்காக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொல்லனாக, ஒரு படுபாசாக வேலை செஞ்சார்கள், ஒரு கொல்லனாக வேலை செஞ்சார்கள். இரும்புகளை தட்டி தகடுகளின் மூலமாக, இரும்புகளின் மூலமாக ஆயுதங்களை, தட்டிப்பாடைகளை செய்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஹலாலை சாப்பிட வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுக்கு ஹலாலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளை ஹலாலான நல்ல உணவை உட்கொண்டு சாலிஹான பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக ஹலாலை உண்டு என் பிள்ளைகள் வாழ வேண்டும் துஆ செஞ்சாங்க. வமின் மாலின் யகூனு அலைய அதாபா. யா அல்லாஹ், எந்த பணம், எந்த காசு, எந்த வருமானம் எனக்கு அதாபாக மாறிவிடுமோ, மறுமையில் மாத்திரமல்ல உலகத்திலும். வட்டியை விட்டு பாதுகாத்து விடு, மோசடிகளை விட்டு பாதுகாத்து விடு, ஏமாற்றத்தை விட்டு பாதுகாத்து விடு, கலப்படங்களை விட்டு பாதுகாத்து விடு, வியாபாரத்திலே பொய் சொல்வதை விட்டு பாதுகாத்து விடு என்று எங்களுடைய காசின் மூலமாக எந்த காசு, எந்த பணம் அதாபாக, தண்டனையாக, சோதனையாக மாறிவிடுமோ, உலகத்தில் வறுமைக்கு காரணமாகவும் மறுமையில் நரகத்துக்கு காரணமாகவும் எந்த பணம் ஆகிவிடுமோ அந்த ஹராமான பணத்தை விட்டும் வருமானத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய அந்த துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மரணம் செய்து ஓதி வந்தார்கள். ஐந்தாவது கண்ணியமானவர்களே, வமின் ஹலீலின் மாக்கிர். வமின் ஹலீலின் மாக்கிர். நபி அவங்க சொன்னாங்க, துரோகம் செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய, வஞ்சகம் வைக்கக்கூடிய, குரோதம் வைக்கக்கூடிய, சூழ்ச்சி செய்யக்கூடிய நண்பனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள், நம்மில் பல பேர்கள் மனைவியோடு இருப்பதை விட அதிகமாக நண்பர்களோடு தான் அவருடைய காலம் கழிகிறது. வீட்டில் இருப்பதை விட அதிகமாக நண்பர்களோடு வெளியில், வெளிநாடுகளில் தான் அவருடைய காலங்கள் அதிகமாக கழிகிறது. கூடாது என்று சொல்ல வரவில்லை, எப்படியான நண்பர்களாக இருக்க வேண்டும். அந்த நண்பனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். சூழ்ச்சி செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய, எனக்கு துரோகம் செய்ய இருக்கக்கூடிய, எனக்கு பொல்லு போட இருக்கக்கூடிய நண்பனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். நபி அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லினாங்க. அல்லாஹ்ட்டே சொன்னாங்க அந்த விளக்கத்தை, அந்த துஆல விளக்கத்தை சொல்றாங்க நபி அவங்க. எப்படியான விளக்கம்? இன்ரா ஹஸனத்தன் தஃபனஹா. மோசமான நண்பனுடைய அடையாளம் என்ன? சூழ்ச்சி செய்யக்கூடிய நண்பனுடைய அடையாளம் என்ன? துரோகம் செய்யக்கூடிய நண்பனுடைய அடையாளம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, அவன் ஏதாவது நல்ல விஷயத்தை என்னிடத்துல கண்டா, நல்ல விஷயத்தை கண்டா, நல்ல விஷயத்தை கண்டான்டா உற்சாகப்படுத்த மாட்டான். தஃபனஹா, நல்ல விஷயத்தை மறைச்சிடுவான். அடே, என்ன கூட்டாளிட்டு இப்படி நல்ல தன்மை இருக்குது, நல்ல விஷயம், இதை நீ செஞ்சு வா, நல்ல துவா இதை ஓதி வா, நல்ல விக்ர் நீ இதை செஞ்சு வா, நல்ல விஷயம் ஈடுபட்டுவான்னு நலவு சொல்ல மாட்டான். இன்றா ஹஸனத்தன் தஃபனஹா, நலவுகளை கண்டால் அதை மறைத்து விடுவான், மூடி விடுவான். நான் நல்லவன் என்று இன்னும் ஒரு இடத்தில் சொல்லவும் மாட்டான். வஇன்ரா சய்யிஅத்தன் அஸாஅஹா, நான் ஒரு தப்பை செய்தால், நான் ஒரு பாவத்தை செய்தால், நான் ஒரு மோசமான விடயத்தை செய்தால், ஒரு அநியாயத்தை செய்தால், அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் விருப்பமில்லாத ஒன்றை செய்தால் அதாஹா, அதை மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுவான். பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப் குரூப்புகள்ல, யூடியூப்ல, பொது இடங்கள்ல என்ற தவற, என்ற தப்ப என் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமையின் காரணத்தினால், என் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியின் காரணத்தினால் நலவுகளை கண்டால் மறைத்து விடுவான். என் நலவுகளை சொல்ல மாட்டான். என் கெடுதிகளை, மோசமான பண்புகளை கண்டால் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுவான். ஐநூஹு தரானி, நபி அவங்க சொன்னாங்க, அவன் கண்ணால் என்னை பார்க்கின்றான். மோசமான நண்பனுடைய அடையாளம்.
சிரித்து பேசுவான், கண்ணால் என்னை பார்ப்பான், என் முகத்தை பார்த்து பேசுவான். ஐனுஹு தரானி கல்புஹு யர்ஆனி. ஆனால் அவனுடைய உள்ளம் விரோதத்தால் நிறைந்திருக்கும், குரோதத்தால் நிறைந்திருக்கும், வஞ்சகத்தால் நிறைந்திருக்கும். என்னை பழிவாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பான். நட்பை வெளிப்படுத்துவான், விரோதத்தை மறைத்து வைத்திருப்பான். பார்க்கின்ற போது சிரித்து பேசுவான், முகத்தை பார்த்து பேசுவான், கண்ணை பார்த்து பேசுவான். உள்ளத்தில் விரோதம், உள்ளத்தில் குரோதம், உள்ளத்தில் வஞ்சகம், உள்ளத்தில் போட்டி போட வேண்டும் என்ற உணர்வு, உள்ளத்தில் என்னை விழுத்தாட்ட வேண்டும் என்ற உணர்வு. நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இப்படியான மோசமான துரோகம் செய்யக்கூடிய நிஃபாக் உள்ள நயவஞ்சகத்தோடு என்னோடு பழகக்கூடிய நண்பர்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, 5 விடயங்கள். மோசமான பக்கத்து வீட்டுக்காரர்கள் நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக சாலிஹானவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வீட்டு சூழல் அழகாக இருப்பதை போன்று பக்கத்து வீட்டு சூழலும் அழகாக இருக்க வேண்டும். இரண்டாவது நபி அவங்க துஆ செஞ்சாங்க, வமின் ஜௌஜத்தின் துஷய்யிபுனி கபரல் மஷீப். யா அல்லாஹ், என்னுடைய முடிகள் நரைக்கக்கூடிய அந்த வயது வருவதற்கு முன்னால் என்னுடைய முடிகளை நரைக்க செய்கின்ற மோசமான பெண்ணை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். சாலிஹான பிள்ளைகள், மன நிம்மதி, சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் வேண்டுமாக இருந்தால் நம்மோடு அதிகமான காலம், நம்முடைய மரணம் வரைக்கும், மரணத்துக்கு பின்னாலும் எங்களோடு தொடர்ந்து வாழ இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவிமார்கள் சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபி அவர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் முதுமை அடைகின்ற போது, நோயாளிகளாக மாறுகின்ற போது, பலவீனர்களாக மாறுகின்ற போது, படுக்கையில் இருக்கின்ற போது எமக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, எங்களை நோவிக்கக்கூடியவர்களாக, எங்களை அடக்கக்கூடியவர்களாக, எங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, எங்களுடைய முகத்திலே கடிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படியான பிள்ளைகளை மட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். நான்காவது, நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு, பணம் அல்லாஹ்வுக்கு முன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படும். ஹலாலாக இருந்தால் உலகத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், கேள்வி கணக்கில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் உண்டாக்குவான். அது ஹராமாக மாறிவிட்டால், அது ஒருவாவாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த ஹலாலோடு ஹராம் சேருகின்ற போது அல்லாஹ் ஹலாலையும் அளித்து வாழ்க்கையின் பரக்கத் இல்லாமல் போய்விடும், நிம்மதி இல்லாமல் போய்விடும். அதனால நபி அவங்க துஆ செஞ்சாங்க, ஹராமான காசு, ஹராமான வருமானத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஐந்தாவது, மோசமான நண்பன், என் மீது பொறாமை கொள்ளக்கூடிய, எங்களுடைய பலகீனத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய, எங்களுடைய நஷ்டை பார்த்து சிரிக்கக்கூடிய, எங்களுடைய வறுமையை பார்த்து சிரிக்கக்கூடிய, முகத்தால் அவர்கள் பேசி, வார்த்தைகளால் பேசி, முகத்தால் பார்த்து உள்ளத்தில் விரோதத்தையும் குரோதத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் வளர்க்குகின்ற மோசமான நண்பர்களை விட்டும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே இது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு அழகான ஒரு பாதுகாப்பு துஆ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் அதன் பக்கம் தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனனம் செய்து இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா உலகத்திலே வாழ்கின்ற போது எப்படி அல்லாஹ் குர்ஆனில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, நலவை தருவாயாக, நல்ல விடயங்களை தருவாயாக என்று உலகத்துடைய தேவைகளை முதலாவது அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை, சிறந்ததை, உயர்ந்ததை, கண்ணியமானதை தருவாயாக என்று கேட்டார்களோ அந்த அடிப்படை உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது என்னுடைய மனைவி சாலிஹானவளாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக மாற வேண்டும், என்னுடைய பக்கத்தை சூழல் சாலிஹான சூழலாக இருக்க வேண்டும், எங்களுடைய தொழில் வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும், நாம் பழகுகின்ற, பேசுகின்ற, சேர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள், என்னுடைய நட்புகள் நல்லவர்களாக, சாலிஹானவர்களாக, எமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக, நலவின் பக்கம் எங்களை வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் இவ்வாறான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாலிஹான மனைவிமார்களோடு வாழ்ந்தார்களோ, ஹலாலை உண்டு வாழ்ந்தார்களோ, அந்த சஹாபாக்கள் ஹலாலான வருமானத்தை பெற்று நல்ல சூழலிலே வாழ்ந்தார்களோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் நல்ல சூழலில் நிம்மதியாக ஹலாலை உண்டு உலகத்தில் வாழ்ந்து
மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.